இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் 4 வருஷமா ஆதரவு கொடுப்பாங்களா, பாதியில கலந்துருவான்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல என்னை பொறுத்தவரை இந்த பக்கம் வந்து விட்டார்கள். ஆகவே பழைய புருஷனை வெட்டி விட்டாச்சு, அந்த புருஷன் இனிமே தேர மாட்டான்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது முற்றாக அவர்கள் தோற்று இனிமேல் தேராது என்கின்ற நிலையில் இந்த வெற்றி பெற்றவன் ஊடாடுகிறான் என்ற நிலையில் இவனை பலப்படுத்துவோம், நாமும் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அவனிடம் அடிமையாக இருப்பதை விட இவனிடம் சுதந்திரமாக இருக்கலாம், ஏனென்றால் இவன் மீது நாம் ஆளுமை செலுத்த முடியும் என்று கருதி இங்கே வந்து விட்டார்கள். அதனாலே தான் இப்ப திருமாவளவன் அங்கே இதெல்லாம் செய்ய முடியாது. அவன் அதிகாரியா போடும், இவன் அதிகாரியா போடும், நான் அங்கே நிக்கிறேன் என்ன மந்திரியாக்குன்றா அங்க கேட்க முடியாது, இங்கே கேட்க முடியும். அங்க மூச்சே விட முடியாது. அங்க என்னன்னா படியளப்பார்கள் நன்றாக, அந்த படியளப்பதை வாங்கி கொண்டு இருக்கலாம். இங்கே அப்படி இல்லை. நம்ம உரிமையோடு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இல்லாவிட்டால் நான் போய்விடுவேன் என்று சொல்லலாம். அது எதுவரையில் நடக்கும் என்றால், ஒருவேளை இந்த பல பேரை ஒரு தப்பான முறையில் வெளியே கொண்டு வருகிறார். விஜய் ரொம்ப நேர்மையான மனிதரா என்றால் அவர் கடைபிடிக்கின்ற முறைகள் நேர்மையாக இல்லை. லஞ்சம் வாங்கவில்லை என்பது மட்டுமே நேர்மை, லஞ்சம் மட்டுமே நேர்மையற்ற செயல் இல்லை. நாம் கடைபிடிக்கின்ற முறைகள், லஞ்சம், ஊழல், முறைகேட்டை, அரசு பணிகளில் வேலையாட்களை நியமிப்பது, கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி, பத்திரப்பதிவு, இங்கெல்லாம் ஊழல் லஞ்சத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லை. எனக்கு தெரிய டிஸ்பேட்ச் கிளார்க்கு 10 ரூபாய் பணம் கேட்பான். அதுதான் நான் சிறு பையனாக இருக்கிற போது கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெரிய நிலைகளிலெல்லாம் இதை செய்ய மாட்டார்கள். அதனாலே இப்பொழுது பெரிய நிலைகளில் உள்ளவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் பியூரோக்ரசியும் ரூலிங் பார்ட்டியும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது என்கின்ற முறையை ஏற்படுத்தி, அதனாலே ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் சதுரடிக்கு 25 ரூபாய். என்னடா உங்க அப்பமுட்டு பணம் நான் கேட்கிறேன். அவன் சொந்த பணத்தில் நிலம் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டுகிறான். இதற்கு என்ன சதுரடிக்கு? அப்புறம் 10,000 சதுரடியா, 4,000 சதுரடியா, 800 சதுரடியா, 7,000 சதுரடியா, 25 ரூபா மேனி பெருக்கி கொண்டு வந்து கொடுத்தால் உனக்கு அனுமதி இல்லை என்றால் இல்லை. நான் கேட்கிறேன், அதிகாரத்தை எங்களிடமிருந்து பெறுகிறாய், அந்த அதிகாரத்தில் சாலை அமைப்பது, நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பது, இது போன்ற காரியங்களை நீ செய்ய வேண்டும். அதற்கு எதுக்கு நீ பணம் வாங்க வேண்டும்? ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக அதுக்கு ஒரு துறை இருக்கிறது, அதிகாரியை வைத்திருக்கிறாய். மக்கள் பணம் கொடுத்து இடங்களை வாங்குகிறார்கள். அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். அந்த பதிவில் உனக்கு ஒரு பணம் வருகிறது. அந்த பணத்தை நீ திட்டங்களுக்கு பயன்படுத்த, அந்த பதிவு செய்வதற்கு பணம் தர வேண்டும், இல்லாவிட்டால் நீ பதிவே செய்ய முடியாது என்று சொல்வார்களே. ஆனால் அப்படி சொன்னவனை எல்லாம் கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்தி வலது கண்டத்தில் இடது கண்டத்தில் மாறி மாறி செருப்பால் அடிக்க வேண்டிய இந்த சட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு 4 பேரை சவுதி அரேபியா மாதிரி செய்தால் அதுக்கப்புறம் பிறகு ஒருவனும் செய்ய மாட்டான். இதை அசிங்கப்பிடித்த மனிதர்கள், கேவலமான மனிதர்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு 4 பேரை நிறுத்தி 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துவார்கள். இந்த ஊழல்வாதிகளை தண்டிக்க இவர்களால் முடியாது. முதலில் அவர்களை அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். விஜயால் அகற்றத்தான் முடியும் ஊழல்வாதிகளை. ஆவண்ணா ராஜாவினுடைய வழக்கு 15 ஆண்டுகளாக நடக்கிறது. கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும். ப. சிதம்பரத்தின் வழக்கு 15 ஆண்டுகளாக நடக்கிறது. இதெல்லாம் முடியவே முடியாது. எந்த மந்திரியும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறே இல்லை. அவர்கள் செத்து முடிவார்கள். அவருடைய சொத்துக்கள் பின்னால் இருப்பவர்களுக்கு பயன்படும். நம்முடைய சட்டங்கள் பயனற்றவை, நம்முடைய நீதிமன்றங்கள் இழுவையானவை, போதுமான நீதிமன்றங்கள் இல்லை. ஆகவே வழக்குகள் குவிகின்றன. நம்முடைய நீதிபதிகள் வேகமாக, இதை நான் சொல்கிறேன், அரசியல் துறைக்கு தனியாக நீதிமன்றம் வைத்து 2 ஆண்டுகளுக்குள் இவர்களுடைய வழக்குகளை முடித்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையாக இவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். அதை செய்வதற்கு நம்முடைய சட்டத்தில் இடமில்லை. வழி வழியாக 25 ஆண்டுகளாக ஆவண்ணா ராஜா ரொம்ப சுதந்திரமான மனிதனாக, கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஒரு அரசே கவிழ்ந்து விட்டது. மன்மோகன் சிங் போன்ற கிளீன் பிரைம் மினிஸ்டர் had been sent out. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, மே 1 ஒரு நாள் மட்டும். ஆனால் பை தி அன்கிளீன் மினிஸ்டர் ராஜா, இதான் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை. ஆகவே சொல்லுகிறேன், நான் விஜய் ஊழலை ஒழிப்பதற்கு முனைவதை நான் மனதார பாராட்டுகிறேன். ஒரு புதிய முறை தமிழ்நாட்டில் வரட்டும். இந்த நீதி கட்சி போல் இந்த திமுக ஊழலால் அழிந்து ஒழியட்டும். மறுபடியும் தலை தூக்குகின்ற நிலைமை வந்தால் மறுபடியும் பிறகு ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஊழல் என்பது வாழ்க்கை முறையாகிவிடும். ஆகவே ஆனால் அதற்குரிய மனத்திடமும் இவற்றை இல்லை. ஆனால் எப்படியாவது யாரிடமாவது யோசனை பற்றி எப்படியோ கொண்டு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அவருடைய நடவடிக்கையில் ஒரு நேர்மை இல்லை.
தப்பான மனிதர்களை அழைப்பது, கொண்டு வந்து வைப்பது, அதிமுக காரனை விலக வைப்பது, பிறகு அவனை கட்சியில் சேர்த்துக் கொள்வது, ஊழலான விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு இடம் கொடுப்பது, ஊழல் ஒழிப்பு போல அந்த மது ஒழிப்பு என்பது சாத்தியமா தமிழ்நாட்டில்? இல்ல, மது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது அல்ல. இந்த நாட்டில் 30 ஆண்டு காலம் மது இல்லாத தமிழ்நாடு இருந்திருக்கிறது என்றால் அது இயலக்கூடியது என்பது முதலில் நமக்கு தெரிகிறது. அதை 37 ராஜாஜி தொடங்கி 67 வரையிலும் தமிழ்நாட்டில் முழுமையாக, அதாவது கொஞ்சம் 10% பேர், ஒரு 4% பேர் செத்துத்தான் குடியை மறைப்பான். ஒரு 5-6% பேர், இப்பொழுது 10% பேர் குடிப்பார்கள். 5-6% பேர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் வெளியே வந்து விடுவார்கள். ஆகவே இந்த 6% பேரை நாம் காப்பாற்றலாம். 3-4% பேர் செத்து ஒழியட்டும். ஆனால் இந்த குடி எடுத்து விட்டால் பெண்களின் அழுகுரல் ஓயும், பெண்களின் குடும்பம். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுகிறேன், இந்த குடிக்கு என்னென்னமோலாம் இவர்கள் செய்கிறார்களே, ரொம்ப அருமையாக ராஜாஜி ஒரு கதை எழுதினார், திக்கற்ற பார்வதி என்று. 37க்கு முன்னால் எழுதுகிறார். ஒரு பெண்ணும் கணவனும் நன்றாக வாழ்ந்தார்கள். அந்த கணவன் அவன் நேர்மையாக இருந்தான், ஒரு தப்பு செய்ய மாட்டான், முறையாக சம்பாதித்தான், முறையாக குடும்பம் நடத்தினான். அவன் குடியை பழகி கொண்டான். பிறகு திருட்டை பழகி, மோசடி செய்வதை பழகி கொண்டான். பிறகு கொலை வரையிலும் செய்தான், பெண்ணை கற்பு வரையிலும் அழித்தான். கடைசியில் அவன் செத்து ஒளிந்தான். அவனுடைய மனைவி திக்கற்ற பார்வதியாக திரிகிறாள் என்று சொல்லி அந்த கதை. இது எவ்வளவு கருத்துடையவர்களாக நம்முடைய முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் போக்கை மாற்ற வேண்டும், ஒழுக்கத்தை மாற்ற வேண்டும், இந்த நேர்மையற்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பது வரையிலும் அவர்கள் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு அளவும் தெரியாது இவர்கள் எந்த ஒன்றிலும். அப்புறம் குட்கா மட்டுமா போதை, இந்த டாஸ்மார்க் போதையும் போதை தான். அதனாலே இதை பங்கு போட்டுக்கொண்டு 2 ஆட்சியிலும் செய்தார்கள். சசிகலா உற்பத்தி செய்தார், டிஆர் பாலு உற்பத்தி செய்தார், ஜெகத்லட்சுமி உற்பத்தி செய்தார், திமுக கருணாநிதிக்கு படம் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பட முதலாளி உற்பத்தி செய்தார். அவ்வளவு பேரும் இவர்களாக பங்கிட்டு கொண்டார்கள். 25-30 ஆண்டுகள் இந்த கட்சி அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும், அந்த கட்சி இவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும். எவ்வளவு கேவலமாக இந்த நாட்டில் ஆட்சி நடந்தது. இப்பொழுது வாங்குவதில்லை என்று சொல்வதே ஒரு புதிதாக தெரிகிறது. ஆகவே இது நீடிக்க வேண்டும். ஆனால் ஆட்சி இது ஒரு 5 ஆண்டுகள் கண்டிப்பாக நீடிக்குமா, அல்லது அதுல சிக்கல் எதுவும் இருக்குதா? அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஜான் ஆரோக்கியம், கிருஷ்ணா ரெட்டி மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதும், இந்த கர்நாடகத்துக்காரனை தொழில் செய்கின்றவனை கொண்டு வந்து டெல்லி பிரதிநிதியாக ஆக்குவதும், இது போன்ற முட்டாள்தனங்களை எல்லாம் அவர் செய்கிறார். இனிமே இப்ப செய்ய வேண்டியது அந்த டச் அப் உமன் மட்டும்தான் மந்திரி ஆகல. இந்த நிலைக்கு நாட்டை கொண்டு போனால் அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்டது, மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, 7.5 கோடி மக்களின் மேம்பாடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு போய் இப்படியெல்லாம் பதவி என்பது நான் அள்ளி கொடுக்கிறேன் உங்களுக்கு, என்னால் நீங்கள் எல்லாம் பயன்பெறுங்கள் என்று சொல்வதற்காக பொறுப்பு. இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. விஜய்க்கு அந்த அறிவு போதாது, அந்த ஆளுமை போதாது, அந்த அனுபவம் போதாது. ஆனாலும் ஓட்டளித்து விட்டார்கள், அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டாது ஆள். அப்புறம் உனக்கே ஒன்றும் புரியாத போது நாட்டில் இருக்கிற முட்டாள்களை பூராவும் கொண்டு வந்து உள்ளே திணித்து இந்த மாதிரி மடத்தனம் செய்தால் கடைசியில ஸ்டாலின் மீண்டும் திரும்பி வந்தால் இந்த நாட்டில் கரப்ஷன் வில் பி ஜஸ்டிஃபைட். இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. ஓகே, நன்றி சார். அதுதான் அரசியல் சதுரங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.